ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம், கணித மஞ்சரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாம், த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். எக்ஸசைஸ் செட் 3.3 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் இல்லையா, ஈக்குவாலிட்டி தியரம், ஈக்குவாலிட்டி ப்ராப்பர்ட்டி படிச்சிருந்தோம்ல. என்ன படிச்சிருந்தோம்? a by b is equal to c by d. அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். கரெக்டாக ad is equal to bc. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த ரேஷனல் நம்பர்ஸ்லாம் ஈக்குவலா அப்படின்றத நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2/3 அண்ட் 4/6 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 6 × 2 is equal to 4 × 3. 6 2s are 12, 4 3s are 12. ஸோ இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. அப்போது இது நம்ம என்ன சொல்லலாம்? ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஈக்குவல் அப்படின்ற மாதிரி எழுதிடலாம். இப்படி எழுதிக்கோங்க, போத் ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 10/8 is equal to 5/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈக்குவலா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவீங்க. ஸோ 10 × 4 is equal to 5 × 8. 10 4s are 40, 5 8s are 40. கரெக்டாக? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இங்கேயும் நீங்கள் வந்து போத் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். -3/5 அண்ட் -6/10 இருக்குது. ஸோ இது ஈக்குவலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். -3 × 10 is equal to 5 × -6. -30 வரும். இங்கேயும் நமக்கு என்ன வருது? -30 வருது. அப்போ இங்கேயும் நமக்கு வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். 9/3 அண்ட் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 3/1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது 9 × 1 is equal to 3 × 3. 3 3s are 9, 9 1 is 9. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இங்கேயும். அப்போ நம்ம இங்கே வந்து என்ன சொல்லிடலாம்? ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம இந்த ஈக்குவாலிட்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே நம்ம ஃப்ராக்ஷன் அடிஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்து பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இந்த இடத்துல நான் வந்து சால்வ் பண்ணுறேன். 5க்கும் 10க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுங்க. 5க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 5 is 5, 2 5s are 10. இங்கே 2 எடுக்கிறப்ப 1,1. அப்போது 10 தான் எல்சிஎம் வருது. இப்போ 5 2s are 10, 2 2s are 4 ப்ளஸ் 10 1 is 10, 3 1 is 3. அப்போ என்ன வருது? 7/10. ஸோ 7/10 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து எல்சிஎம் தான் எடுக்கணும். 12க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ 2 எடுத்திங்கன்னா 6 4. அகைன் 2 எடுக்கிறப்ப 3 2. 3 எடுக்கிறப்ப 1 2. 2 எடுக்கிறப்ப 1 1. ஸோ 2 2s are 4, 4 3s are 12, 12 2s are 24. ஸோ 24 தான் இந்த இடத்துல எல்சிஎம். அப்போ 12 2s are 24 அப்படின்னா 7 2s are என்ன வரும்? 14 வரும். 8 3s are 24, 5 3s are 15. ஸோ ப்ளஸ் 15. அப்போது இந்த இடத்துல என்ன வரும்? 15 + 14 29/24 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. இதுவும் அதே மாதிரி நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 7 tables. அகைன் 2 எடுக்கிறப்ப 1 1. ஸோ 14 தான் எல்சிஎம் நமக்கு இந்த இடத்துல.
ஸோ 7 2s are 14, 4 2s are 8. பட் இந்த இடத்துல நம்ம -8ன்னு போடணும். நம்ம ஆல்ரெடி வந்து இதில் பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் அந்த மைனஸ் அப்படின்றது எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். ஸோ அந்த மைனஸ்ன்றது எங்கே இருந்தாலும் நமக்கு ஈக்குவல் தான். மிடில் இருந்தாலும் ஈக்குவல் தான். -4/7 இப்படி இருந்தாலும் ஈக்குவல் தான். 4/-7 இது எல்லாமே இந்த 3 இதுவுமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம். கரெக்டாக? ஸோ நான் இந்த இடத்துல -8 போட்டுக்கிறேன். இங்கே வந்து நமக்கு 1னா இங்கேயும் 1. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? +3 வரும். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ஷன் தானே பண்ணுவோம். ஸோ -5/14 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ இந்த மைனஸ்ன்றதும் நீங்கள் எங்கேனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கீழேயும் போட்டுக்கலாம், இல்லை மிடில்லையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களோட விஷ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ்னால் என்னது? சப்ராக்ஷன். ஸோ இது நம்ம அடிஷன் ரூலே தான். இப்போ நமக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ் எடுத்திங்கன்னா 3 2, 3 எடுக்கிறப்ப 1 2, 2 எடுக்கிறப்ப 1 1. ஸோ 2 3s are 6, 6 2s are 12. ஸோ 12 வந்து உங்களுக்கு எல்சிஎம் வருது. அப்போ 6 2s are 12 அப்படின்னா 5 2s are 10 மைனஸ் 4 3s are 12 அப்படின்னா 1 3 is 3. 10 minus 3 என்ன வரும்? 7 வரும். 7/12 தான் ஆன்சர். ரொம்பவே சிம்பிள் தான். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பாருங்கள். 8க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 4 2. 2 எடுக்கிறப்ப 2 1. அகைன் 2 எடுக்கிறப்ப 1 1. 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8 தான் நமக்கு இங்கே எல்சிஎம். அப்போ 8 1 is 8, 11 1 is 11. மைனஸ் 4 2s are 8, 3 2s are 6. 11 minus 6 என்ன வரும்? 5. இப்போ 5/8 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 9க்கும் 3க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 3 3s are 9, 1 3 is 3, 1 1. 3 3s are 9. 9 தான் இந்த இடத்துல எல்சிஎம். அப்போது 9 1 is 9. அப்போ மேலே நம்ம 1 பண்ணுறப்ப -7. ஏன்னா இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ -7 வரும். மைனஸ் இந்த இடத்துல 3 3s are 9 அப்படின்னா 2 3s are 6. இந்த இடத்துல -6 வரும். ப்ராக்கெட்குள்ளே நான் போட்டுக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகலாம். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். ஓகேவா? இப்போது இதை ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ -1/9 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் என்ன ரூல் பார்த்தோம்? நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 3s are 6, 3 10s are 30. ஸோ 6/30 தான் ஆன்சர். ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடணும். சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் ஆன்சர் எழுதணும். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். எந்த டேபிள்ஸில் பண்ணலாம்? 6 டேபிள்ஸ்லேயே பண்ணலாமா? 1 6 6 6, 5 6 are 30. அப்போ 1/5 தான் ஆன்சர். இல்லை நீங்கள் டேரெக்டாக இங்கே கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 3 3 கட் பண்ணிவிட்டு 1 5 இந்த மாதிரி கட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் இதில் பாருங்கள். 5 7s are 35, 11 8s are 88. இப்போ 35/88 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இது நீங்கள் இங்கே கூட கட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 7 2s are 14. வேறு ஏதாவது கட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 5 2s are 10. ஸோ மைனஸில் தான் ஆன்சர் வரும். 10 7 7s are 49. அப்போ -10/49 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த கோஷன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. டிவிஷனை தான் கேட்குறாங்க. ஸோ டிவிஷனுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இதை வந்து மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதாவது 2/3 கன்வெர்ட் பண்ணுறப்ப செகண்ட் ரேஷனல் நம்பர் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு முடியலை அப்படின்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்க. 2 10s are 20, 3 3s are 9. அப்போ 20/9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 7/11 into 8/5. இதுலேயும் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? 8 7s are என்ன வரும்? 56. 11 5s are 55. ஸோ 56/55 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா -4/7 into 14/5. இதில் ஏதாவது கட் பண்ண முடியுமா? 1 7 is 7, 2 7s are 14. -8 வரும். -8/5 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.